ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். விடியல்லைங்களிருந்து குட்டீஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹோட்டல்ஸில் தான் முட்டை வீச்சு செய்வாங்க இல்லையா, நம்ம கோதுமை மாவு வச்சே ஹெல்த்தியாக செய்கிறோம். டயட்டில் இருக்கிறவங்க கூட நல்லா சாப்பிட்லாம். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு மட்டன் மசாலா, கொஞ்சோண்டு உப்பு, ஒரு கைப்பிடி அளவு குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. நான் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நான் மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் மிளகுத்தூளும் சீரகத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்படி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து தோசை தவாவை நல்லா சூடு பண்ணிவிட்டு அடையில் எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் எப்பயும் நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற அளவு இல்லாமல் கொஞ்சம் பெருசாக தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா ஒரு முட்டையை நம்ம பரப்பி விடும்போது தான் கரெக்டாக வெந்து வரும். இந்த சைடு ஒரு 2 மினிட்ஸ், டபுள் சைடும் ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது லைட்டாக வெந்தாலே போதும். நம்ம அடுத்து முட்டையை ஊற்றி நல்லா வேக வைக்க போகிறோம். அடுத்து நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த முட்டையை இதே மாதிரி பரவலாக ஊற்றி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் வேகுமான்னு டவுட் படாதீங்க. நம்ம இந்த சைடு ஒரு 3 மினிட்ஸ், அந்த சைடு 3 மினிட்ஸ் வைக்கத்தான் போகிறோம். இது மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. சைடெல்லாம் ஸ்டஃபிங்ஸ் வர மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஒரு சப்பாத்தியை க்ளூஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பரப்பி விட்டு ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க. அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்துருப்போம் இல்லையா நார்மல் சப்பாத்தி, அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ரொம்ப வேக விட்டிங்கன்னா ஒட்டிக்கிறாது. லைட்டாக ஒரு 1/4 வேக்காடு வந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் நீங்கள் க்ளோஸ் பண்ணால் தான் அது கரெக்டாக பிடிச்சி ஒட்டி வரும். அடுத்து இந்த சைடு ஒரு 3 மினிட்ஸும் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒட்டி வரும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த டபுள் சைடும் ஒரு 3 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் இதே மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் இல்லை பட்டர் கூட சேர்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி பொஃப்னு வந்தோடனே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. எவ்வளோ குயிக்காக, எவ்வளோ சூப்பராக, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நிற்கும். பாருங்கள் எவ்வளோ ஸ்டஃபிங்ஸ் நல்லா வெந்திருக்கு. வாங்க சாப்பிடலாம். நன்றி.